தமிழ்நாட்டை அதிகபட்சம் ஒரு 60 ஆண்டுகள் ஆட்சி பண்ண ஆட்சியாளர்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கோடி கணக்கில், அதாவது 90 கோடி 100 கோடி 60 கோடின்னு சொல்லிட்டு நினைவுகளும் சிலைகளும் வைக்கப்படுது. கடல் கடந்து போய் 1000 வருடத்துக்கு முன்னாடியே கடலாட்சியும் பண்ணி கடலை கடந்து பல நாடுகளையும் ஆட்சி பண்ண நம்ம மன்னர்களுக்கு சொல்லிக்கக்கூடிய வகையில் ஒரு நினைவு மண்டபம் கூட கிடையாதுங்க. சரி, அது போகட்டும். இந்தியாவை அடையாளப்படுத்துறதே ரெண்டு தாங்க. ஒன்று விவசாயம், இன்னொன்று இந்த மாதிரியான கோயில்களுங்க. விவசாயம் சொல்லிக்கிற நிலையில் இல்லை. அப்படி இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கோயில்கள் நிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருமிதமான கோயில்கள் தான் வெளியில் தெரிய வருது. இந்த மாதிரியான மிகவும் பழமையான அதாவது 800 வருடம் 1000 வருடம் 1500 வருடம் பழமையான கோயில்கள் கூட இன்றளவும் பார்த்தீங்கன்னா மண்ணில் பதஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரியான நூற்றுக்கணக்கான கோயில்களை நீங்கள் மீட்டெடுக்கணும்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அது மூலமா நம்ம மன்னர்கள் நமக்காக கொடுத்துட்டு போன பொக்கிஷங்களை வந்து மீட்டெடுக்க முடியும். பல நாடுகளை வென்று அந்த பொக்கிஷங்களை வச்சு கட்டப்பட்டது தான் இந்த கோயில்கள். மன்னர்கள் வந்து கோட்டையை கட்டி பெருமிதமாக வாழல, நமக்காக இந்த மாதிரியான கோயில்களை தான் இன்றைக்கும் வரலாற்று சொல்கிறபடி கட்டி கொடுத்துட்டு போயிருக்காங்க. நம்மளால முடிஞ்சது இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இந்த கோயிலை 10 பேருக்கு தெரிய வைப்போம். இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் வட்டம் அங்கே இருக்கிற பழையார்கடுங்கிற பகுதியில் தாங்க இருக்கு. கிட்டத்தட்ட சோழர்களால் கட்டப்பட்ட ஒரு 800 வருடம் பழமையான ஒரு